உங்களுக்கு எந்த ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணணும், எந்த எஜுகேஷனை ப்ரிஃபர் பண்ணணும், கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டீல் பண்ணணும், இது இவ்வளோதானா இல்லை முன்னாடி வர டைமில் சரியாக போகுமா அப்படின்றது அவங்களே பார்த்துட்டு அவங்க லைஃப் வந்து ஈஸி பண்ணிக்கிறதுக்கு அவங்களால முடியும். ஓம் சரவணபவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ராவல் ரிலேட்டடான ஒரு கெரியர் யார் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேபி சிஸ்டம் நட்சத்திர நாடி முறையில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பையுமே வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் கிரகங்களை கவனிங்க. மிதுனத்தில் ராகு, சிம்ஹத்தில் சந்திரன், துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் குரு, தனுசில் புதன், கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க இல்லையா? இவங்களோட நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சிம்ஹ ராசி, லக்னம் துலா லக்னம். ஓகே, இப்போது இந்த கிரகங்களை நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம புதனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். புதன் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி. அவங்க இருக்கிறது 3ஆம் பாவத்தில். புதன் 9ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அப்போது 9, 12, 3, 3, 9, 12 அப்படின்ற ஒரு காம்பினேஷன் புதன் இல்லையா? இதே போல் தான் எல்லா கிரகங்களுக்குமே நம்ம வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சனியை நம்ம எடுத்துக்கலாம். சனி லக்னத்துலேருந்து 4ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அவங்க இருக்கிறது லக்னத்தில். ஸோ 1, 4, 5 அப்படின்றது சனியினுடைய காம்பினேஷன். ஓகே, இப்படி தான் எல்லா கிரகத்துக்கும் நம்ம வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் கேபி சிஸ்டம் நட்சத்திர நாடி. ஓகே, ராகு கேத்துக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா? இவங்களுக்கு எப்படி நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேத்து யார் கூட இருக்காங்களோ, யாரினுடைய வீட்டில் இருக்காங்களோ, யாரினுடைய வீக்ஷணையை வாங்கியிருக்காங்களோ அவங்களினுடைய வேலை தான் ராகு கேத்து பார்ப்பாங்க. இந்த ஒரு ஹாரோஸ்கோப்பில் நம்ம ராகு எடுத்துக்கலாம். இப்போது ராகு யார் வீட்டில் இருக்காங்க? புதனினுடைய வீட்டில் இருக்காங்க. ராகுவின் மேலே புதனினுடைய வீக்ஷணை மட்டும்தான் இருக்குது, வேறு கிரகங்களினுடைய வீக்ஷணை கிடையாது. ராகு கூடயும் எந்த கிரகமே இல்லை இல்லையா? அப்போ புதனை மட்டுமே பியூராக ராகு வந்து எடுத்துப்பாங்க. புதனினுடைய வேலைகளை மட்டும்தான் ராகு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ ட்ராவலுக்கு ரிலேட்டடான ஃபீல்டர் யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் யார் இருக்காங்க? இவங்க வந்து ராகு தசையிலிருந்து, அதாவது இவங்களோட கெரியர் ஸ்டார்ட் ஆனப்பிலிருந்தே இவங்க வந்து ட்ராவல் ரிலேட்டடாக தான் இருக்காங்க. நிறைய நாடுகளை சுற்றிருக்காங்க. கப்பலில் வேலை பார்க்குறாங்க. நிறைய நாடுகளை சுற்றிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போது இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் இருந்த உடனே ட்ராவலை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணுமா, வேறு ஃபீல்ட் ஆஃப் கெரியரை ப்ரிஃபர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஓகே, அந்த ஃபீல்டு என்னென்ன அப்படின்றதையுமே கூட நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் செய்ய போகிறோம். இப்போது இவங்களுக்கு கெரியர் ஸ்டார்ட் ஆன டைமில் ராகுவினுடைய தசை நடந்துகிட்டு இருந்தது. 2005 நவம்பர்லேருந்து 2023 நவம்பர் வரைக்கும் ராகுவினுடைய தசை. ராகுவினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காங்க இல்லையா? ராகு பியூராக யாரினுடைய வேலை பார்க்குறாங்க? புதனினுடைய வேலையை பார்க்குறாங்க. அப்போது 3, 9, 12. ட்ராவலுக்கு எந்த பாவங்கள் ரொம்ப முக்கியமோ அந்த பாவம் அப்படியே 10 பொருத்தம் பக்காவாக பொருந்திருக்குன்ற மாதிரி தேவையான பாவங்கள் கரெக்டாக இவங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. ராகு எப்போவுமே 1 2 ராகுவினுடைய வேலை. ஓகே, அப்படி இருக்கையில் இவங்களுக்கு ட்ராவல் அப்படின்றது திசை இண்டிகேட் பண்ணுது. அது ராகு திசையாகவே இருக்கிறதுனால அதை இன்னும் என்லார்ஜ் பண்ணி கொடுக்குது ட்ராவல் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. ஓகே, 3ஆம் பாவம் எதுக்கு ட்ராவலுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, 100 கிலோமீட்டருக்கு உள்ளே ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். 100 கிலோமீட்டருக்கு உள்ளே அப்படின்னு எடுத்துக்கலாம் 3ஆம் பாவம் அப்படின்றது. 9ஆம் பாவம் அப்படின்றது ஒரு 300 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டருக்குள்ளே, ஓகே, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே அல்லது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிட்டு வர்றது 9ஆம் பாவம் அப்படின்றது. 12ஆம் பாவம் அப்படின்றது ஓவர்சீஸ் ட்ராவல், கடல் தாண்டி போகிற ஒரு விஷயத்தை 12ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணும். ஓகே, இங்கே இவங்களுக்கு ராகு வந்து 9ஆம் பாவத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய 9ஆம் பாவம் அப்படின்றது ட்ராவல் ரிலேட்டடான ஜாபு, இமிக்ரேஷன், மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட சொல்லும். ஓகே, ஸோ 3, 9, 12 அப்படின்றது ட்ராவல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு தசை வந்து சொல்லியிருக்கு. அதே போல் ராகு தசை கம்ப்ளீட்டாகவே இவங்க வந்து ட்ராவலுக்கு ரிலேட்டடான ஜாபில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரு ஃபீல்டுலேயே சம்பாத்தியமே கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே,
இப்போது இந்த மாதிரி 3, 9, 12 இருக்குது. ஆனால் எங்களால் இப்படி ட்ராவல் எல்லாம் பண்ண முடியாது. 9ஆம் பாவம் அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது இங்கே இவங்களோட ஜாதகத்தில் ராகு 9ல் தானே இருக்காங்க. ஸோ 9ல் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, தசை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கிரகம் தசை நடக்குது. அந்த தசையினுடைய நட்சத்திராதிபதி இந்த 9ல் இருக்கிற கிரகமாக இருக்காங்க. அப்போ நாங்கள் எந்த ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணணும், நம்ம வந்து ட்ராவல் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் சில ஃபீல்டை வந்து சொல்கிறேன். ப்ரொஃபஸராக இருக்கலாம். அடுத்து டூரிசம், ஓகே, நிறையா ஒரு சோர்ஸ் ஆஃப் மணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வண்டி அரேஞ்ச் பண்ணி டிரைவரை செட் பண்ணி டூரிசமுமே கூட அவங்க அந்த மாதிரி ஒரு வே ஆஃப் கெரியரும் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஜட்ஜஸ் நிறைய பேர் யாரானா லா ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு பொசிஷன் அந்த ஒரு விஷயத்துக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரின் ட்ராவல், ஓகே, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, முன்னாடி வரப்போகிற புக்தியில் இந்த 9ஆம் பாவம் சம்மந்தப்பட போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபாரின் ஜாபுக்கு ஆஃபர் கொடுங்க, நான் விருப்பப்படுறேன், ஸோ எந்த ஒரு கண்ட்ரி கொடுத்தாலுமே கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு கேள்வி அல்லது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, கேட்கலாம். உங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, அடுத்து ட்ராவல் ஜாப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபிலாசபர், ஓகே, ஃபிலாசபி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, எந்த ஒரு இப்போது எம்ஏ, எம்எட், பிஹெச்டி, அடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களையுமே கூட இந்த 9ஆம் பாவம், அதாவது சிம்பிளாக ஹையர் எஜுகேஷன் அப்படின்னுமே கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கெல்லாம் 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டாக குருவினுடைய தசை நடக்குது இல்லையா இவங்களுக்கு. ஸோ குருவினுடைய தசையை பாருங்கள். இங்கே குருவினுடைய நட்சத்திராதிபதி சனி இருக்கிறது 1ஆம் பாவத்தில். உப்ப நட்சத்திரத்தில் ராகு இருக்காங்க. ஸோ ராகு இங்கேயும் ட்ராவலுக்கு சப்போர்ட் செய்ய தான் செய்கிறாங்க. ஸோ இவங்களோட மனசு ட்ராவல் பண்ணுறதுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த ட்ராவல் ஃபீல்ட்லேயே இருந்து கெரியரை வந்து செய்யலாம், பார்க்கலாம், முன்னாடி பார்த்துட்டு போகலாம். இல்லை நட்சத்திராதிபதி 1ஆம் பாவத்தில் இருக்காங்களே, ஸோ ஃபீல்ட் ஆஃப் கெரியர் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த 1ஆம் பாவம் எந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செல்ஃப் எஃபர்ட் ஜாப், எந்த ஒரு ஜாபுமே செல்ஃப் எஃபர்ட் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே எஃபர்ட் கொடுத்து தானே வேலை பார்க்குறோன்னு கேட்டுறாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சனி வந்து இந்த ஒரு ஜாதகத்தில், அதாவது துலா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தின் அதிபதி அவங்க இருக்கிறது 1ஆம் பாவம். இவங்க வந்து லேண்ட் இருந்தது இவங்கக்கிட்ட அப்படின்னா விவசாயம் பார்க்கலாம், பசுமாடு பால் வியாபாரம் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஆர்மி, மிலிட்ரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் ஃபீல்டுக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரிஷனிஸ்ட் ஃபீல்டுக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிம் கோச் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகா கோச் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாடி அல்லது மைண்டுக்கு ரிலேட்டடான வேலைகள் எதுனாலும் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். யாருக்கு 1ஆம் பாவம் ஹிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணிக்கணும். இப்போது இதே மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, எந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இந்த திசையில் அப்படின்ற கேள்வி இருந்தது அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு குருவினுடைய திசையில் நீங்கள் 5ஆம் பாவம் அப்புறம் 9ஆம் பாவத்தை பார்க்க முடியும். 9ஆம் பாவம் அப்படின்றது எப்போவுமே மாற்றங்கள் தான், மாற்றத்துக்கான ஒரு பாவம் அப்படின்னா 9ஆம் பாவம். எப்போ அது 5ஆம் பாவத்தோடையும் சேர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நட்சத்திராதிபதியும் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அப்போ இந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் திசையில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து துலா லக்னம் அப்படின்ட்டாலே அவங்களுக்கு வந்து நிறையா பறக்கும் விஷயங்கள் அப்படின்றா இப்போது ஒரு விஷயத்தின் மேலே சிந்தனை இருக்காது. ஓகே, ஒரே விஷயத்தின் மேலே சிந்தனை இருக்காது. இப்போ ஒரு விஷயத்தின் மேலே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த அடுத்த செகண்டு இன்னொரு விஷயத்தின் மேலேயும் கவனம் அப்படின்றது போகும், சிந்தனை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் துலா லக்னத்தின்காரங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு சனியே நட்சத்திராதிபதியாக வந்திருக்காங்க லக்னத்தில் இருந்து இல்லையா. ஸோ இங்கே வந்து லக்னம் வந்து வேலை பார்க்குது அப்படின்ட்டு அர்த்தம் குருவினுடைய திசையில். அப்போ நிறைய மாற்றங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ எதிர்பார்த்தா சரி, ஓகே, அந்த எதிர்பார்ப்பை இவங்களே, அதாவது இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஜாப் மைண்ட் செட் அதிகமாக இருக்கும். நம்ம வேலையை மாற்றிடலாம், வேறு வேலைக்கு போகலாம், நமக்கு என்னமோ செட் ஆகலை அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை மாற்றுறீங்களோ, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேப் விட்டு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்
முன்னாடி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துலேயே மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வீக்கான ப்ரொஃபைலாக ஆகிடும் இல்லையா? அப்போ வந்து வேலை அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும். சம்பளம், அப்புறம் சம்பளம் கொடுக்குறவங்க கேட்பாங்க, இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் இவ்வளோ வேலைகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ இங்கே மட்டும் ரொம்ப நாளைக்கு மேலே வேலை பார்ப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? ஸோ ரிஜெக்டட். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வேலை கிடைக்கலன்னா அவங்களோட ப்ரொஃபைல் இப்படி வீக்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஜாப்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசன் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு இன்டர்வியூவில் வந்து செலெக்ஷனுமே கூட ஆகாது. இதுவும் ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-9 காம்பினேஷன் திசையில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சேஞ்ச் ஆஃப் ஜாபில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதை தவிர்த்து ஃபினான்ஷியலி ஏதாவது அடிபட்டுடுமா அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஏன்னா 41 வயசு. ஸோ எல்லாருக்குமே எல்லா ஏஜ்லையுமே ஃபினான்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ ஃபினான்ஷியலி அடி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா குரு இருக்கிறது 2ஆம் பாவத்தில் இருந்து திசை நடத்துகிறாங்க. 6ஆம் பாவத்தினுடைய திசையுமே கூட 6ஆம் பாவமுமே பணம் தான், 2ஆம் பாவமுமே பணம் தான். அதே போல் இங்கே சனியினுடைய நட்சத்திரத்திலே ஆகட்டும், குருவினுடைய நட்சத்திரத்திலே ஆகட்டும், உப நட்சத்திரத்திலே ஆகட்டும், எங்கேயுமே கூட 5ஆம் பாவத்தோடு சேர்த்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இல்லாத காரணம் ஃபினான்ஷியலி அடிப்படாது. ஓகே, ஃபினான்ஷியலி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வர்றதுமே கூட சனி தசை, சேம் காம்பினேஷன்ஸ் அங்கேயுமே கூட கண்டினியூ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்து நம்ம 2 ஃபீல்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபீல்டுமே கூட இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இவங்க கையில் இருக்குது எந்த ஃபீல்டில் வேலை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வீடியோ, எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதின் மூலமாக ஹெல்ப் தான் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு. ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜியில், அதாவது கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவாக எப்போவுமே கன்வே பண்ணது கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கும் அதை வந்து நம்ம வழி காட்டியிருக்கோம். ஸோ எதை ப்ரிஃபர் பண்ணால் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். குறிப்பாக எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வச்சு தான், தெரியாதவங்களோட ஹாரோஸ்கோப்புமே கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் தான். நிறைய செலிப்ரிட்டிஸோட ஹாரோஸ்கோப்பையுமே கூட நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன் இருக்குது. இதனுடைய ரீசன் தான் இவங்க வந்து லைஃப்பில் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு எந்த ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணணும், எந்த எஜுகேஷனை ப்ரிஃபர் பண்ணணும், கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டீல் பண்ணணும், இது இவ்வளோதானா இல்லை முன்னாடி வர டைமில் சரியாக போகுமா அப்படின்றது அவங்களே பார்த்துட்டு அவங்க லைஃப் வந்து ஈஸி பண்ணிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த ஒரு ரீசன். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களிடமிருந்து விடை பெறுவது சாந்தி. ஓம் சரவண பவாய நமஹ. நன்றி.